நான் கிக் போட்டோஸ்க்கு இப்ப வாக்கு கொடுக்கிறேன். உன் ஆடிஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன். அதுவும் அடுத்த வருஷம். கிக்கு பிரியாணாவுக்கு ஹெல்ப் பண்ண மறந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிறது இப்போ வாக்குறுதி கொடுக்குறேன். கிக்கு மறக்காம இருக்க கூடாதுங்கிறத நான் மறக்காம சொல்லணுங்கிறதுக்காக மறக்காம இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்லாம இனிமே இது எல்லாத்தையும் ப்ளே பண்ணியும் கேட்கணும். நான் ரெடி ஆயிட்டேன் கிக்கி. உனக்கு வாக்கு கொடுத்ததுல இருந்து என் டக்ஸிடோவை நான் பக்காவா வச்சிருக்கேன். வாரத்துக்கு 2 தடவை அயன் பண்றேன். அப்படின்னா அதை உடனே எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பி வா. நான் கிளம்பிட்டேன் நண்பா. அப்பாடா. ஊத்தல். கேக் நான் அதை போட்டுக்க முடியாது. இதுல ஒரு ஓட்டை இருக்குதுப்பா. அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா இதை கவனிப்பாங்களேப்பா. சுத்தம். உங்க அப்பா கிட்ட வேற ஒண்ணு இருக்குமா? நமக்கு டைட்டே இருக்கு கந்தர். நான் ரெடி ஆயிட்டேன். இதுல நான் டான்ஸ் ஆடுறதுக்கு பக்கவா இருக்குமான்னு பாக்கலாம். கொஞ்சம் லூசா இருக்கு. இதுவே போதும். இனிமே இந்த Dress எனக்கு தேவைப்படாது. யாருங்க? ஹலோ பிரியாடா. நம்ம 2 பேரும் ஆடிஷனுக்கு ஓட போலாமா? சீனியர் மெம்பரா புதுசா வரவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது எனக்கு பிடிக்கும். தேவையே இல்ல. உன் கூட வரதுக்கு பதில் வீட்லயே உட்கார்ந்திருப்பேன். பாசம் தானே நேசம், அதுதானே வாழ்க்கையின் சுவாசம். அது இவன் இம்சை தாங்க முடியலையே. ஷார்ட் ஆத்தாடியோ. யா பாட்டி வாங்கி கொடுத்த சைக்கிள் போச்சு. கவனி. சரி, உன்னோட எஸ்கார்ட் யாரு? எஸ்கார்ட்டா? ஓ, இன்னும் நீ அதுக்கு தயாராகலன்னு சொல்லிடாத. இது வரைக்கும் நீங்க எல்லாம் பார்க்காத அப்பா டக்கரானா உங்களை எல்லாம் டப்பா டக்கர் ஆக்க போற ஒரு ஆளைய என்ன கூட்டிட்டு வர போறான். அவன் தான் நிச்சயமா பெஸ்ட் எஸ்கார்ட். போன வருஷம் வந்தானே அந்த சோடா புட்டி பையனா? வழக்கம் போல டான்ஸ் ஆட தெரியாம சொதப்ப போறா, ஸ்டேஜை விட்டு ஓட போறா, கடைசியில நீ மொக்க வாங்க போற. களத்துல இறங்கி கதகளி ஆடி காட்டுவேன். என் பிரதர் அப்படி பண்ண மாட்டான். என் உணர்வுகளை அவன் நல்லா புரிஞ்சுப்பான். ஆமா நீ கண்டிப்பா தோப்ப. நோ, அதுக்குள்ள கோபப்பட்ட எப்படி? அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. நீ கேட்ட அந்த எஸ்கார்ட்டை நான் ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? யாரு? இது வரைக்கும் யாரும் பார்க்காத அப்பா டக்கரானா எல்லாரையும் டப்பா டக்கராக்க போற ஒரு அற்புதமான எஸ்கார்ட். அடேங்கப்பா, எனக்கு இப்படி ஒரு என்ட்ரி கொடுங்க. ஒரு யார் இப்ப பேசினா? அண்ணா, நீ ஒரு நல்ல எஸ்கார்ட்டை கூட்டிட்டு வருவன்னு நினைச்சேன். உண்மைதான். கிளாரன்ட் பட்டோஸ்கி, அதாவது நான் தான். உனக்கு ஹெல்ப் பண்ண நானே வரேன். நம்மால இதை செய்ய முடியும்னு நினைக்கிறியா? நம்மளால முடியாததே இல்ல கண்ணு. எல்லாரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. மெடிசன், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஜட்ஜஸ் எல்லாருமே. ஓகே, களத்துல இறங்கலாம். என்ன பண்ற? என்ன? நீ இந்த மாதிரி Dressல அங்க வர கூடாது. உனக்கு டாக்ஸிடோ வேணும். உண்மையாவா? ஆமா, உண்மைதான். ஓகே, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். தடாலடி. ஓகே, அண்ணா நம்ம தோத்து போய்ட்டோம்னா? தோக்குறதா? பட்டோஸ்கி சென்னைக்கு தோக்க மாட்டாங்க. எதிரிகள் எல்லாரையும் தோக்கடிச்சதா அவங்களுக்கு பழக்கம்.